மத்தேயு 21:18 காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தைக் கண்டு அதனிடத்திற்கு போய் அதன் இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. இப்போ பசி, ஆண்டவருக்கு பசி எடுத்தது. அவர் தேவனுக்கு பசி கிடையாது, அவர் கடவுள், பசியை கடந்தவர். ஆனால் அவர் முழுக்க முழுக்க மனுஷனாக வந்ததுனால மாம்சத்தோடு இரத்தத்தோடு எலும்போடு மனித ரூபம் எடுத்து அவர் முழுக்க முழுக்க 100% மனிதனாய் வந்ததுனால அவருக்கு பசி வந்துச்சு. அவருக்கு பசி வந்தபோது அவர் பக்கத்தில் ஒரு அத்திமரத்தை பார்த்து அதில் ஏதாவது இருக்குமான்னு பார்க்குறாரு. ஒன்றும் இல்லை. அதை அவர் சபிக்கிறார். அது பட்டு போயிட்டு. இப்போ பசின்றது சாதாரண ஒரு விஷயம், ஆனால் அடிப்படையான தேவை, அவசரமான முக்கியமான தேவை, ஆனால் சாதாரண விஷயம். பசிச்சா என்ன பண்ணணும்? சாப்பிடணும். எதுக்காக சாப்பிட்றோம்? உடல் பலப்படுவதற்காக, உடல் சுகத்தோடு இருப்பதற்காக, பலப்படுவதற்காக சாப்பிட்றோம். பசிச்சா நல்லது. பசி எடுக்கலைனா தான் சரியில்லை, ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். பசிச்சா ஆரோக்கியத்தோடு அந்த மனுஷன் இருக்கிறான்னு அர்த்தம். இப்போ அதை கூட ஆண்டவர் எப்படி பயன்படுத்துகிறார் பாருங்க. தன்னுடைய அன்றாட பசியை கூட அவர் அதை விசேஷமான ஒரு காரியத்திற்காக பயன்படுத்துகிறார். அத்தி மரத்தில் ஏதாவது இருக்குமான்னு பார்த்தார், ஒன்றும் இல்லை. அதை சபிச்சார், அது பட்டு போச்சு. பட்டு போனவுடனே ஆச்சரியப்பட்டாங்க சீடர்கள். உடனே அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு, விசுவாசத்தோடு நீங்கள் எதையாவது சொன்னால் அது அப்படியே நடக்கும். அதனுடைய முடிவுரை என்ன? 22 இருக்குது. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். அதனால் விசுவாசத்தோடு நீங்கள் கேளுங்க. விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபத்தில் கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்ற ஒரு காரியத்தை கற்றுக் கொடுப்பதற்காக, விளக்குவதற்காக இப்படி ஒரு சம்பவத்தை அவர் செய்தார். ஒரு டெமோ மாதிரி, ஒரு பிராக்டிக்கல் செய்முறை நடைமுறை பாடம் மாதிரி நடத்தினார். அவருக்கு மத்தேயு 4 பசி வந்துருச்சு. பசி வந்த உடனே சாத்தான் வந்து சொல்கிறான், உமக்கு தான் பசிக்குது இல்லை, கல்லையெல்லாம் அப்பமாக மாற்றிரும், அதை சாப்பிட்றோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல ஒவ்வொரு தேவ வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்கிறார். பசியை கூட பிசாசு பயன்படுத்தி கொள்ள முயற்சிக்கிறான். அதை நீங்கள் பார்க்கணும். நம்ம பசியை கூட பிசாசு பயன்படுத்தி கொள்ள முயற்சிக்கிறான். நம்முடைய பசியை ஆண்டவரும் பயன்படுத்தி கொள்ள முயற்சிக்கிறார். தன்னுடைய பசியை பயன்படுத்தி ஒரு செய்முறை விளக்கம், ஒரு நடைமுறை பாடத்தையே சீடர்களுக்கு எடுத்தார். இயேசுவுக்கு பசித்த போது அந்த பசியை பயன்படுத்தி இயேசுவை எப்படி ஆகிலும் திசை திருப்பி விடலாமா என்று பிசாசு முயற்சி பண்ணினான். அற்புதங்களை செய்யும் சக்தின்ற வரம் தான் கல்லெல்லாம் அப்பமாக்குறது, தண்ணீரை திராட்சை ரசமாக்குறது, 5 அப்பத்தை பெருக செய்கிறது. இதெல்லாம் அற்புதங்களை செய்யும் சக்தின்ற வரம். இந்த வரத்தை மற்றவங்களுக்கு தான் பயன்படுத்தணும். அற்புதங்கள் வரம் இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு தான் அற்புதம் நடக்கும். அந்த வரத்தை இவர் தப்பாக பயன்படுத்துகிறாரா அப்படின்னு அவரை சோதிக்கிறதுக்கு பிசாசு வந்தான். சிலருக்கு பசி வந்துச்சுன்னா கோபம் பயங்கரமாக வரும். அப்படிப்பட்ட பெரியவர்கள் நல்லவர்களை பற்றி கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். பசி வந்துருச்சுன்னா கோபம் வந்துடும். என்ன செய்கிறாங்க, போட்டு மனைவியை போட்டு அடிச்சிருவாங்க. ஒரு பெரிய தலைவரை, தியாக தலைவர், நேர்மையான தலைவரை குறித்து நான் வாசித்தேன். அவருக்கு மத்தியானம் பசி நேரம், சாப்பாடு நேரம் வந்து கோபம் வந்துருமா, யாருங்கிட்ட போக மாட்டாங்களாம். அதனால் நம்முடைய பசியையும் பிசாசு பயன்படுத்தி கொள்ள முயற்சி பண்ணுவான். நம்ம கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய பசியையும் நம்ம அதை எப்படி கையாளுகிறோம், நம்முடைய பசி, நம்முடைய தாகம்,
நம்முடைய தூக்கம், நம்முடைய அன்றாட தேவைகள், அதை எப்படி நம்ம கையாளுகிறோம்? அடிப்படை தேவைகள், உட்கார்றதுக்கு ஒரு இடம். சில இடத்துல போனால் உட்கார்றதுக்கே இடம் இருக்காது, நிழல் இருக்காது. ஒரு பேருந்தில் போகிறோம், ஒரு ரயிலில் போகிறோம், நமக்கு சரியான பெர்த்து, மேலே பெர்த்து கொடுத்துருவான், ஏறி படுக்க கஷ்டம். கீழே இருக்கிற பெர்த்தை ஆக்கிரமிச்சிருவாங்க. நான் கீழே இருக்கிற பெர்த்தை ஒரு பஸ்ஸில், அந்த ஊர்லேருந்து ட்ரெயின் கிடையாது, அந்த ஊர்லேருந்து பஸ்ஸு தான் இருக்குது, ஆம்னி பஸ்ஸு. லோயர் பெர்த்தை நான் புக் பண்ணியிருந்தேன். அது நடுவில் ஏற வேண்டிய ஒரு ஊர், அது இன்னொரு ஊர்லேருந்து புறப்பட்டு அந்த பஸ்ஸு வருது. நான் பார்க்குறேன், அங்கே ஒரு வயசான அம்மா என் பெர்த்தில் இருக்குது. அது சொல்லுது, நான் என்னுடைய பெர்த்தை அந்த அம்மாவுக்கு மாற்றி கொடுத்துட்டேன்னு இன்னொரு அம்மாவை காட்டுது. என் பெர்த்தை அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டு இந்த பெர்த்துக்கு வந்துட்டேன். டிரைவரும் கண்டக்டரும் ரொம்ப தந்திரமாக செயல்படுறாங்க. என் பெர்த்தில் வயசான அம்மா உட்காந்துருக்கு. இப்போ அந்த அம்மா சொல்லுது, நான் மாற்றி கொடுத்துட்டேன், நீங்கள் அதுக்கிட்ட பேசிக்கிடுங்க அப்படின்னுது. அந்த அம்மா ஒரு பெண் கை குழந்தையோடு உட்கார்ந்துருக்கிறது. அது டிரைவரும் கண்டக்டரும் ரொம்ப தந்திரமாக அப்படி மாற்றி விட்டாங்க. இப்போ வயசான அம்மாவை நான் எழுப்ப முடியாது, அந்த கை குழந்தையோடு உட்கார்ந்துருக்கிற பெண்ணையும் எழுப்ப முடியாது. எனக்கு மேலே ஏறி படுப்பது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் அந்த இடத்துல பஸ்ஸை நிறுத்திட்டாங்க. நீங்கள் சரின்னு சொன்னால் தான் பஸ்ஸை எடுப்போம் சார். வழி அனுப்ப வந்தவர் வேறு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, என்ன பிரச்சனை அங்கிள், என்ன பிரச்சனைன்னு அந்த தம்பி கேட்குறாரு. நான் சொன்னேன், நான் அது புக் பண்ணேன்னு, எனக்கு மேலே ஏறிக்க படுக்க கஷ்டமாச்சே. வயசான அம்மாவையும் நான் மேலே போக சொல்ல முடியாது, அது என்னை விட வயசான அம்மா. அந்த பெண்ணையும் மேலே நான் போக சொல்ல முடியாது, அது கை குழந்தை. அந்த பெண்ணு தான் மேலே இருக்கிற பெர்த்து, அந்த பெண் பெர்த்து தான். நான் அந்த கண்டக்டரை கூப்பிட்டு கேட்டேன், வேறு எங்கேயாவது இந்த பெண்ணை அனுப்ப முடியுமா, வேறு ஏதாவது கீழே பெர்த்து இருக்கா, வேறு யாராவது மாற்றி கொடுப்பாங்களா, முயற்சி பண்ணுங்கள். சாதாரணமாக தான் பேசினேன், வேறு வழியே இல்லை, மேலே ஏறி படுத்துக்கிட்டேன், வேறு வழியே இல்லை. நம்முடைய அடிப்படை தேவைகள், அதை கூட அந்த இடத்துல நான் கோபப்பட்டு இருந்தால், பிரச்சனை பண்ணியிருந்தா, இல்லை வழி அனுப்ப வந்த தம்பி, ஒருவேளை அந்த பஸ்ஸில் கூட எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கலாம், யாருக்கு தெரியும், நான் அது ஒரு இடரலாய் மாறி இருப்பேன். எனக்கு என் பெர்த்து தாயா வேணும்னு நான் சத்தம் போட்டிருந்தானா கண்டிப்பாக அந்த பெர்த்தை கொடுத்துருப்பான். ஏன்னா நான் சொல்கிற வரைக்கும் பஸ்ஸை எடுக்கலை. நீங்கள் சொன்னால் தான் சார் பஸ்ஸை எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னான். உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கிடணும். அவனும் அதை கூட்டு சேர்ந்து தான் இதை செய்திருக்கிறான்னு எனக்கு தெரியும். இல்லைனா அந்த பெண் அந்த பஸ்ஸில் ஏறி இருக்க மாட்டான். நாங்கள் மாற்றி தரோன்னு பொய் சொல்லி தான் ஏமாற்றிட்டு ஏற்றுட்டானுங்க ஒரு டிக்கெட்டுக்காக. அவங்க மேலேயும் எனக்கு கோபம் வருது, இந்த அம்மா மேலேயும் கோபம் வருது. ஆனாலும் அடக்கி கொண்டு, நான் ஆண்டவருடைய பிள்ளை, மற்றவங்களுக்கு இடரல் உண்டாயிடக்கூடாதுன்னு நான் பொறுமையோடு மேல் பெர்த்தில் ஏறி படுத்து வந்தேன். இப்படித்தான் நம்முடைய அடிப்படை தேவைகள், அதே அந்த விஷயத்தில் கூட பிசாசு அதை பயன்படுத்த முயற்சி பண்ணுவான், கர்த்தர் அதை பயன்படுத்துவார். அதை யாராவது நிச்சயமாக பார்த்திருப்பார்கள். நமக்கு தெரியாது, நம்ம யாராவது பார்ப்பார்கள், நம்ம எப்படி நடந்துக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து தான் அது அவர்கள் தொடப்படுவார்கள், கற்றுக்கொள்வார்கள். ஆமென்.